வாங்க, குட் மார்னிங் மாம்ஸ் கிச்சனுக்கு வாங்க. உங்களுக்கு வேஸ்ட்டு கழிவு, அதாவது என்னென்னத்தை நான் வந்து உரமாக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது வந்து வெஜிடபிள்ஸ் காய்கறி வேஸ்ட்டு கழிவை பற்றி நம்ம பேச போகிறோம். வேஸ்ட்டு கழிவு எப்படி கம்போஸ்ட் ஆக்குறது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மணல், சாம்பல், இலை, வேஸ்ட்டு கழிவு, இது மூணில் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி இப்போ வாளி உள்ளுக்கு வந்து ஓட்டை போட்டுக்கிறோங்கம்மா. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கம்மா. இந்த மாதிரி ஓரத்துலேயும் வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கிறணும், நான் கீழேயும் ஓட்டை போட்டுக்கிறணும். வாங்க ஒரு ஸ்டெப்பு. இது முதல் ஸ்டெப்பு. சாம்பல், கறி எதாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க. மணல் இருந்தால் நீங்கள் போடுங்க. எனக்கு மணல் ரொம்ப குறவு நம்ம ஏரியாவில். அதனால் நான் வந்து சாம்பலை கம்பெல்லாம் போட்டு எரித்து வச்சுருந்தேன். எரித்து வச்சு 2 மாதம் ஆகுது. அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணுறேன்னா. அப்புறம் வேஸ்ட்டு கழிவு நேற்று எனக்கு நான் கொஞ்சமாக தான் சமைச்சேன், அதனால் எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு தான். உங்களுக்காண்டி இதை நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து நான் வந்து இயற்கையாக 3 வேஸ்ட்டு கழிவு வச்சு தான் அப்புறம் தான் மணலோ சாம்பலோ இலையோ போடுவேன். இப்போ உங்களுக்காண்டி நான் காட்டுறேம்மா. வேஸ்ட்டு கழிவுனா சோறு இதெல்லாம் நான் வந்து போட மாட்டேம்மா. அதெல்லாம் காக்கா, குருவி, பூனை அதில் கொடுத்துருவேன். ஏன்னா உயிரினங்களுக்கு நம்மளும் சாப்பாடு கொடுக்குறோம்ன்ற ஒரு இதாக இருக்கும். என்ன சாப்பாடு ஜாமான் இருந்தாலும் சரி, நான் வந்து காக்கா குருவிகளுக்கு போய் மரத்தடியில் போய் போட்டு வந்துடுவேன். அது 25 காக்கா 30 காக்கா வந்து சாப்பிடுவாங்க. மைனா வந்து சாப்பிடுவாங்க, பூனை வந்து சாப்பிடுவாங்க. அதோட மணலை தூவுங்கம்மா. மணலை தூவிட்டு உனக்கு என்ன மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் களிமண்ணாக போட்டுறாதீங்க, அது வந்து அவ்வளோவா சரியாக வராது. கடைசிக்கு வேண்டாம், நீங்கள் களிமண் இருந்தால் போடுங்க. அதோட இலையை போடுங்கம்மா. இலை, பேப்பரு, அட்டை கொத்தா அதுக்கெல்லாம் இருந்தால் பிச்சு போடுங்கம்மா. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் போட்டு ஒரு இதாக கேக்கு மாதிரி ஒரு பீஸாக வைங்கம்மா. அதோட அது முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் ரெடி பண்ணேன், எனக்கு கரெக்டாக 2 மாதம் ஆகுது. இப்படி ஃபுல்லாக வச்சா நம்மளுக்கு 3 மாதம் நம்ம திறந்து பார்க்கல நம்மளுக்கு வந்து 3/4 வரும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே புதுசாக செய்கிறத மூடி தூக்கி வச்சுருங்க. அப்போ ஈஸியாக எடுத்து போட்டுக்கரலாம். நான் 3 நாளைக்கு ஒரு தடவை கழிவு சேர்ந்ததோட அதில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் மண், சாம்பல், இலை எதாக இருந்தாலும் நான் போடுவோம்மா. அவ்வளோதான். அது 2 மாதம் ஆச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ புதுசு. இப்போ வாங்க 3 மாதம் ரெடியானதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நானும் திறந்தே பார்க்கவே இல்லை, ரெடியானதோட மூடி வச்சது தான். இந்த பாருங்கள், எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது, நல்லா இருக்கும், புழுன்னு இருக்கும். இதை நீங்கள் விற்பனைக்கு செய்கிறதா இருந்தால் இதை நீங்கள் வந்து அழகாக சலிச்சிட்டு பையில் போட்டு விற்பனை பண்ணலாம். நம்ம வீட்டுக்காண்டி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். இந்த கம்போஸ்ட் வந்து நிறையா செடிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா. நம்ம வீட்டிலேயே செய்கிற கம்போஸ்ட்டு, வீட்டிலே செய்கிற உரம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது மேலே தடித்தடிமாக வருது, ஒரு எதுவுமே இல்லைம்மா. இலைகள் இந்த சமயத்தில் மா இலை, ஜம்பு இலையெல்லாம் நான் போடுவேன். எனக்கு மணல் ரொம்ப குறவுனால நான் போடுவேன். நீங்கள் மணலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. மணல் வேஸ்ட்டு கழிவே போடலாம். பேப்பர், அட்டை எல்லாமே நீங்கள் போடலாம். கொஞ்சம் நாக்கலாம் வச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து 1 2 பிடிச்சி அதில் போடலாமா. அதில் போட்டுக்கிறோங்க. நல்லா நமுற வச்சிரும், புழுண்டு ஆயிக்கிறோம் மணலை. அவ்வளோதான். அதோட கையில் உரம் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு இந்த இது வீசலாம் செய்யாது. சில பேருக்கு அது ஒத்துக்கிறதுனால வாயில் மாஸ்க் எதுவும் இருந்தால் போட்டுக்கிறோங்கம்மா. இழப்புக்காரவங்களும் அதை போட்டுக்கிறோங்க. அதோட கையில் உரம் போட்டுக்கிட்டு அழகாக கீழே கொட்டி நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சலிச்சு வச்சு விற்கிறதுண்டா சலிச்சு வச்சு வீங்கம்மா. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. சும்மா அள்ளி ஒரு செடிகளுக்கு ஒரு புடி போட்டு நல்லா வித்தியாசமாக தெரியும். காய்கறிகள், பழங்கள் செடி, வெஜிடபிள், அதாவது சைவர்கள், கீரைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம். கொஞ்சம் போடலாம். பூச்செடியை நான் எல்லாமே இது கீழே இருக்கிறது மட்டும்தான் பாய்ப்பேன், மேலே இதெல்லாம் கொண்டுட்டு போனதில்லை. அப்புறம் வாங்க அதாவது இலை மக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் நான் என்ன வெற்றி அடையலைம்மா, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே வந்து முதல்ல மணலாக போடுங்க, அப்புறம் இலையை போடுங்க, அப்புறம் மணலாக போடுங்க, இலையை போடுங்க. அப்படியே ஒரு அடுக்கடுக்காக ஒரே நாளில் இதை முடிச்சிடலாம். முடித்து தண்ணியை தெளித்து 3 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் ஒரு முறை தண்ணியை தெளித்து வைங்க. இது ஒரு சேனலில் சொன்னாங்க, மூலிகை உலகத்துலையா சீதா ஐடியாஸா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சுந்தர கிருஷ்ணான்னு தெரியலை. ஆனால் எனக்கு வந்து இது வந்து எனக்கு இன்னும் ஒழுங்காக முழுமையாக எனக்கு கிடைக்கலம்மா. எனக்கு மக்கவே மாட்டேங்குது. நான் வந்து நெல்லிக்காய் இலையை வந்து கம்போஸ்ட்டு போட்டுருவேன். இது வந்து ஜம்பு ஆயரு, மா இலை அதில் வச்சு வைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னு தெரியலை. எனக்கு வந்து இதில் நான் என்ன வெற்றி அடையலைம்மா. சாப்பாடு கழிவை நான் எப்போவுமே வந்து உரமாக ஆக்க மாட்டேன். சாப்பாடுகளை வந்து இப்போ வேஸ்ட்டு கறி, சோறு எல்லாம் மிஞ்சிடுது, அதெல்லாம் நான் என்ன செய்வேன், மரத்தடியில் போய் ஊற்றிடுவேன். அது வந்து எவ்வளோ உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருக்குது, அதுங்க சாப்பிட்றதுக்காண்டி அது நம்ம எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கி உரமாக்க முடியாது. அதனால்
நம்ம இடத்துக்கிட்டால இருக்கிற உயிரினத்துக்கு நம்ம தானே சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அதுகளெல்லாம் நான் வந்து உரத்துக்கு வைக்க மாட்டேன். அதுவும் உரம் வைக்கிறதா வைக்கலாம், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் வந்து என்னோடய குருவி, காக்கா, பூனை எல்லாத்துக்குமே சாப்பாடு வச்சுருவோம்மா. அது ஒரு நாளைக்கு 20-30 வந்து சாப்பிடுவாங்க. அதில் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்மளை சுற்றி வருது, இந்த இப்படி போட்டு விட்ருவோம்மா, அவ்வளோதான். இது வந்து 2 மாதம் நான் போய் காட்ட மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. 2 மாதம் உள்ளதுமா. இது வந்து பெரிய ஜாடிமா. இது அதில் போட்டு ஓட்டை போட்டு வச்சேன். இது 2 மாதம் ஆச்சு, நான் ரெடி ஆகலை. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை விட வாளி நம்மளுக்கு பெட்டராக இருக்குமா. ஏன்னா சைட்லாம் ஓட்டை போட்டுடுறோம். நாக்கெல்லாம் வச்சுருந்தா ஒரு 2 பிடிச்சி அதில் விடுங்கம்மா, அதை நல்லா மக்க வச்சிரும். நான் அப்படி தான் செய்வேன். இது வந்து இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. 2 மாதம் நிறச்சி தான் வச்சுருக்கு. இது இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். அது 3 மாதம் உள்ளது, இது 2 மாதம் உள்ளது. அவ்வளோதான். இவ்வளோதாம்மா கம்போஸ்ட்டு. எக்காக இருந்தால் கூட தண்ணியை தொளிச்சிடாதே, தண்ணி போட்டுறாதேம்மா, வீணாக போயிடும், புழு வந்துடும். இல்லைன்னா சதன்னு இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்து இப்படி கட்டி விட்டுக்குறோங்கம்மா. நம்மளுக்கு பிளாஸ்டிக் கழிவு எதுவும் கண்டிப்பாக நம்மளோட தோட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் நம்ம எங்கே தூக்கி போடுறது? ஒரு பையில் வச்சு பை நிறைஞ்ச பிறகு குப்பை லோரி வந்தால் கொடுத்துருங்க, தூக்கி போட்டுருங்கம்மா. அதோட வாங்க மீன் அமிலத்தை அன்றைக்கி செஞ்சதை காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி உலுக்கி வச்சுக்கிறோங்க. ஒன்றும் ஆகாது, உலுக்கி வச்சுக்கிறோங்க. 20 நாள் சென்று நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சிறு டப்பாக்கள், அதாவது தக்கன டப்பாக்கள் ஒரு 3 டப்பா 4 டப்பா நான் வச்சுக்கிறோம்மா. அந்த என் வெளி பேசனு கீழே வச்சுக்கிருவேன். ஒரு இது வந்து சோறு எதுவும் கறி மிஞ்சிருச்சுன்னா காக்காய்க்கு போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஒரு இது வந்து ஊடான் தலை, இறால் தலை அதெல்லாம் இருந்தால் பூனைகளுக்கு போடணும். மீன் தலை எல்லாம், மீன் குடல், கோழியோட இது எல்லாமே வந்து நான் அதுகளுக்கு போட்டுருவேன். காக்கா, குருவி, பூனை என்னென்னமோ வரும், எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அப்புறம் வேஸ்ட்டு கழிவுகளை அதில் வச்சுக்கிருவேன். வேஸ்ட்டு கழிவு நான் செய்கிறது வந்து இந்த வெஜிடபிளில் செய்வேன். காய்கறி, அப்புறம் முட்டை ஓடு, மீன் குடல், அவ்வளோதான். இது வந்து பூனை செடிம்மா, பூனை மீசை செடி. நான் வந்து சேனல் ஆரம்பிக்கலையும் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு குச்சியை ஊண்டி காட்டினேன். என்னோடய யூடியூப் சேனலில் 3வது வீடியோ 4வது வீடியோவிலே இருக்கும் இதோட மகத்துவத்தை பற்றி. அது ஒரு குச்சியை வச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சிருச்சுன்னு. 1 மாதமும் 3 நாளும் ஆயிடுச்சுமா. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 மாதமும் 3 நாளும் ஆயிடுச்சு. போன மாதம் 27ஆந்தேதி ஆரம்பித்தேன். இன்னைக்கு தேதி 31. இன்றைக்கி வந்து இங்கே மெரடேகா இப்போ சுதந்திர தின நாளுமா இங்கே மலேசியாவில். இந்த செடி வந்து இலை வந்து நம்ம வந்து சீகுக்காரவு தான் சாப்பிட்டு இல்லைம்மா, இனிப்பு இருக்காரெல்லாம் சாப்பிட்டு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், வருமுன்னு காப்போம். இது வந்து சிப்புடாவோட விதம்மா. நான் அன்றைக்கி சிப்புடா கோரிங்க போட்டேன்ல, பல கோரிங்க, அதோட இது. அதோட இது வந்து பட்டாசு செடிம்மா. பட்டாசு செடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொன்னாங்க. இது டிசம்பர் பூண்டை பக்கத்து வீட்டில் இருந்துச்சு, அதை கேட்டுட்டு வந்து ஒரு கண்டை கொண்டு வந்து வச்சேன். என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் அனுப்பி கேட்டேன். இது தான் டிசம்பர் பூன்னு சொன்னாங்க. கடைசியில் இது டிசம்பர் பூ இல்லைம்மா, பட்டாசு செடியா. இது வந்து அந்த விதையை எடுத்து இப்படி டப்பாக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றினா பட்டாசு மாதிரி வெடிக்கும். அந்த இது நல்லா பர்பிள் கலர் இலையாக இருக்கும், பூவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெயில் ரொம்ப தேவைப்படுமா. இப்போ வெயில்னால பூ இல்லை எனக்கு. நல்லா வெயில் உரைக்கணும். முன்னுக்கு நல்லா வெயில் இருக்குது, ஆனால் வச்சா சரியான பூச்சி அரிக்குது. வெயில் இல்லைன்னா இப்படி காயாக மட்டும்தான் வரும், பூ முட்டு வராதுமா இது. அப்புறம் இந்த வாசனை புல், செராயி, லெமன் கிராஸ் வந்து நேற்று தான் வந்து நான் ஐஸ்பெட்டிக்கில் வாங்கி வச்சுருந்தேம்மா. ஒரு கட்டு இருந்துச்சு அன்றைக்கி சம்பளுக்கு வாங்கினது வேறு சமையலுக்கு. அதை கொண்டு வந்து நான் நேற்று சாயங்காலம் தான் ஊற வச்சேன். அதுக்கெல்லாம் பாருங்கள் வேர் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் 1 வாரம் ஊற வைங்க. ஊற வச்சு வேர் வந்த அப்புறம் நீங்கள் மண்ணில் நடுங்க, உங்களுக்கு சூப்பரான செடி வந்துடும். அவ்வளோதான். வேர் தெரியுதா பாருங்கள், ஒரு ராத்திரிலே உங்களுக்கு வேர் வந்துடும். நான் வைக்கல, வேறே இல்லை. எனக்கு ஃபுல் வைக்கும்போது அந்த ஒரு நாள் வீடியோ எனக்கு எப்படின்னு எனக்கு இன்னும் அதோட இது எனக்கு தெரியலைம்மா, அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியலை. இப்போ வந்து வாங்க நான் நந்தியாவட்டை செடியை காட்டுறேன். இது வந்து ஒரு மூலிகை உலகமா, அலசலா, இல்லை மூலிகை மன்னரான்னு தெரியலை எனக்கு. எந்த சேனலில் பார்த்தேன்னு தெரியல. இந்த பூ வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதோட நான் தேடி தெரிஞ்சேன். இந்த 5 இலை பூ எங்கேயப்பா தேடுறதுன்ட்டு ஒரு இடமா சமையல் ஹைவேல இருக்கும், நம்மளுக்கு காடி பேக்கிங் பண்ணி எடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தா என் பக்கத்து தெருவுள்ள வீட்டிலேயே இருந்துச்சு. அவள் வெட்டி விட்றதுனால எனக்கு தெரியலை. அங்கே தான் முதல்ல போனேன், செடியே காணோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அதோட
மறுபடியும் மறுமாதம் அந்த பக்கமாக அப்படியே நடப்பேன் சமயத்தில். அப்படியே போயில பார்த்தா நல்லா தழைஞ்சிருந்துச்சி. அப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு 2 குச்சி ஒடிச்சிட்டு வந்து இதில் போட்டு மண் பையில் போட்டு பிளாஸ்டிக் பையில் போட்டு வச்சு அப்புறம் பூமிக்குள்ளே வச்சுட்டோம்மா. இந்த பூ வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சு கண்ணை கழுவுனா கண்ணை தெளிச்சி ஆகும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி நானும் செடியை வளர்த்து இப்போ பூ வந்திருக்கு. நான் இன்னும் செஞ்சு பார்க்கல. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். 2 செடி. இது அழகான செடியாக இருக்குது. இலையை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மினுமினுன்னு இருக்குமா. ஆனால் வாசம் இல்லை இந்த பூநந்தியாவட்டை. இது வந்து பாருங்கள் பச்சை நாட்டு பழம். சின்ன குட்டி மறந்தேன். அதில் வந்து தாறு போட்டிருக்காங்க. 1.5 அடி தான் இருக்கும். இது என்னோடய முழங்காலுக்குள்ள தான், என்னோடய காலுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்துருக்கு. அது முதல்ல அந்த பக்கம் வந்து செவ்வாழை, இந்த பக்கம் பச்சை நாட்டு வச்சுருந்தேன். செவ்வாழை எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிடுச்சு. அதோட பச்சை நாட்டை எடுத்து அந்த சைடு இந்த சைடு 2-3 சைடு வச்சு விட்டுட்டேன். நான் எந்த செடியுமே அப்படி தான் பார்ப்பேன். சரியா இல்லைன்னா வேறு பக்கம் ஒரு இது அந்த இடத்துலையே அசல் இடத்துலையே விட்டுட்டு ஒரிஜினல் இடத்துல விட்டு பேலன்ஸை வந்து நான் வேறு இடத்துல தள்ளிடுவேன். இது வந்து உங்களோட அன்னைக்கே காட்டியிருக்கிறேன் பேயரட்டி செடி. இது பர்பிள் கலர் பூ பூக்கும். இப்படி பூனை மீசை செடி, துளசி செடி மாதிரியே பூ வரும் பர்பிள் கலரில். இந்த இலை வந்து தடிப்பமாக இருக்காது. ஓமோலி இலை மாதிரியே இருக்கும். ஆனால் தடிப்பமாக இருக்காதும்மா. இது என் மகளுக்கு போட்டு வச்சது. நான் கொண்டு போய் கொடுக்கல. அதோட வாங்க புதினா செடியை வெட்டுவோம். வெட்டிட்டு நான் மறுபடியும் அதை பதியம் போடணும். ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.